கல்யாணமான புதுசுல ஒரு அம்மா வந்து எனக்கு ஊழியம் தெரியாது, ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான், இயேசுவை பத்தி பேச தெரியாது, ஆலயத்துக்கு போக தெரியும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. பயப்படுவேன் நான். எப்படி போய் பேசுறாங்க, ஆத்மா ஆதாயம் பண்றது எப்படி? ஆனா மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்கு. ஊழியம் செய்யணும், ஏதாவது ஆத்மாக்கள் ஆதாய பேச தெரிய மாட்டேங்குது. எப்படி இதை போய் எப்படி பேசுறது? வேற பேச்சு பேசலாம். ரொம்ப பயந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட நாட்களில் எங்க மனைவியினுடைய சொந்தக்கார யாரோ எங்கேயோ இருந்து வந்தவங்க, அந்த அம்மா யாருன்னு கூட தெரியாது எங்களுக்கு. சாதாரண ஒரு அம்மா, எழுத படிக்க தெரியாத ஒரு தாயி. நான் நிக்கிறேன், அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி பெரிய ஒரு ஆலயம், நிறைய ஜனங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க தான் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண அம்மா அந்த கல்யாணத்துக்கு வந்தது, ஊர் விட்டு போகும்போது அவங்க நின்று ஒரு பிரேயர் பண்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த தீர்க்க தரிசனம் நான் நம்ப மாட்டேன், அபிஷேகத்தை நம்ப மாட்டேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கீழே விழுந்தாங்கன்னா எமோஷனல்ன்றேன். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே என் வைஃப் இப்ப கண்ண மூடி நல்லா சிவியரா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்களையும் ஜெபம் பண்ண உடம்பு கையை பிடிச்சி இழுத்து சிரின்னு சிரிச்சேன். நானு பேசாம இருங்க அப்படிங்க. நானு ஒரு சர்ச்சில் பிரசங்கம், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறதுனே தெரியல, என்ன போய் பிரசங்கம் பண்றாங்கன்னு சொன்னா யாராவது நம்புற மாதிரி இருக்கா? முதல்ல அதுவும் பெரிய ஆலயமா, மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, நான் போய் பேசுறேன்னா அன்னைக்கு நான் சிரிச்சிட்டேன். அந்த அம்மா பேசும்போது சிரிச்சுட்டேன். அந்த அம்மா பார்த்துட்டான். அந்த அம்மா பார்த்துட்டு, தம்பி நான் சொல்லும்போது நீங்க சிரிச்சிட்டீங்க தம்பி, நாட்கள் வரும் தம்பி, ஆண்டவர் எனக்கு காண்பித்தது தான், இது நாட்கள் வரும்போது நடந்தே தரும். நான் இப்ப யோசிச்சு பார்க்கறேன் பாருங்க. இதற்கு இடையில எத்தனை போராட்டம், எத்தனை பிசாசு, எத்தனை மனுஷங்க இந்த ஊழியத்துல. பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை, பயங்கர சூறாவளி, பயங்கரமான இடரல்கள், பயங்கரமான மனுஷ மூல பிரச்சனை, சத்துரு மூலமா பிரச்சனை, சரீரத்துல பலவீனம், அத்தனையும் தாண்டி தரிசனம் ஜெயிச்சிருக்கு. அத்தனையும் தாண்டி கர்த்தரோட வார்த்தை ஜெயிச்சிருக்கு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்குங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காதது போல இருக்கலாம். நான் தான் சாட்சி. ஒன்னும் நடக்கலையே, எல்லாம் மௌனமா இருக்குன்னா குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்கு. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நாம் யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. வார்த்தை தான். எத்தனை பேர் தடுத்தாலும் நம்ம நடந்துரும். நம்பாத எனக்கே நடந்துருச்சு, நம்புற உங்களுக்கு நடக்காதா? கல்யாணமான புதுசுல ஒரு அம்மா வந்து எனக்கு ஊழியம் தெரியாது, ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான், இயேசுவை பத்தி பேச தெரியாது, ஆலயத்துக்கு போக தெரியும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. பயப்படுவேன் நான். எப்படி போய் பேசுறாங்க, ஆத்மா ஆதாயம் பண்றது எப்படி? ஆனா மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்கு. ஊழியம் செய்யணும், ஏதாவது ஆத்மாக்கள் ஆதாயம் பேச தெரிய மாட்டேங்குது. எப்படி இதை போய் எப்படி பேசுறது? வேற பேச்சு பேசலாம். ரொம்ப பயந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட நாட்களில் எங்க மனைவியினுடைய சொந்தக்கார யாரோ எங்கேயோ இருந்து வந்தவங்க, அந்த அம்மா யாருன்னு கூட தெரியாது எங்களுக்கு. சாதாரண ஒரு அம்மா, எழுத படிக்க தெரியாத ஒரு தாயி. நான் நிக்கிறேன், அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி பெரிய ஒரு ஆலயம், நிறைய ஜனங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க,